மக்களே இன்னைக்கான இந்த வீடியோல பிக் பாஸ் கோலாகல கொண்டாட்ட திருவிழாவ பத்தி தான் பேச போறோம். அத பத்தி மட்டும் தான் பேச போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜே பார்வதிய அந்த கோலாகல கொண்டாட்ட பிக் பாஸ் திருவிழாக்கு கூப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சேனல் சைடு வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. விஜே பார்வதிய கூப்பிட்டா என்ன நடக்கும்? கூப்பிடலைன்னா என்ன நடக்கும்? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மளோட ஸ்டைல்ல உண்மையா, தெளிவா, விளக்கமா பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை ஒரு 100 பேத்துக்கு சஜஷன்ல போய் காட்டும். நீங்க லைக் பண்ண மறந்துடுறீங்க மக்களே. ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. ஓகே வாங்க ஏன் விஜே பார்வதிய கூப்பிட யோசிக்கிறாங்க? கம்ருதினை கிட்டத்தட்ட இன்வைட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லா போட்டியாளர்களும் அந்த கோலாகல கொண்டாட்டத்துல கலந்துக்கிறாங்க. விஜே பார்வதிய மட்டும் கூப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க விஜய் டிவியோட ப்ராடக்ட் கிடையாது. விஜய் டிவியோட ப்ராடக்ட் ஆளுகள மட்டுமே வச்சு பேசிக்கலாம். இந்த நிகழ்வுகள வந்து விஜே பார்வதி வந்துட்டாங்கன்னா, ஆல்ரெடி டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் வந்து விஜே பார்வதிய பத்தி அங்கங்க வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரஜன் சாண்ட்ரா வந்து நிறைய இடங்கள்ல விமர்சனத்துக்கு உண்டான பேச்சுக்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. இப்ப விஜே பார்வதி, சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா கணேஷ் இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு. இப்ப அந்த கோலாகல திருவிழா நடந்ததுன்னா, அந்த நிகழ்வுகள்ல எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் கொண்டாட்டத்துல வந்து ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வர்றது வழக்கம். அப்படி ஒரு சண்டை வந்து இங்க கிரியேட் ஆயிருமா? அதனால விஜே பார்வதிய கூப்பிடலாமா வேண்டாமான்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஆழமா, அழுத்தமா, தெளிவா ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9 கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு 91 நாள் டிராவல் ஆயிருக்குதுன்னா, முழுக்க முழுக்க விஜே பார்வதி அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய மிகப்பெரிய அர்ப்பணிப்பான கேம் தான் காரணம். விஜே பார்வதியும் கம்ருதீனும் ஒரு காதல் பண்ணி உங்களுக்கு கன்டென்ட் குடுக்கலைன்னா, டிஆர்பிக்கு எங்க போயிருப்பீங்க? 220 ப்ரோமோக்கள்ல வந்து விஜே பார்வதி வந்து வந்திருக்கிறாங்க. இது யாராவது மறுக்க முடியுமா? விஜே பார்வதி மட்டும் இல்லன்னா, அந்த ஷோ வந்து அவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்காது. கம்ருதீனும் விஜே பார்வதிக்கான காதல். அந்த காதல வந்து நீங்க நெகட்டிவா பேசுங்க, பாசிட்டிவா பேசுங்க. அந்த சீ அப்படி ஒரு காதல், இந்த சீ இப்படி ஒரு காதல்னு என்ன வேணாலும் பேசுங்க. நெகட்டிவோ, பாசிட்டிவோ இவங்க 2 பேர்த்துக்குமான அந்த காதல், அந்த பாண்டிங் இல்லன்னா உங்களுக்கு ப்ரோமோ கிடையாது. அந்த ஷோவை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. நான் தெளிவா, ஓப்பனா ஒரு விஷயத்த பதிவு பண்றேன். கானா வினோத் அவர்களுடைய பாடல்களும், நகைச்சுவைகளும், கம்ருதீன், விஜே பார்வதிக்கான அந்த காதல்களும், தர்பூசணி அங்கங்க வினோத் அவர் கூட வந்து ஃபைட்டிங் பண்ணிட்டு இருந்த அந்த மொமெண்ட்டுகள் எல்லாம் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 மாதிரி ஒர்ஸ்ட் சீசனே கிடையாது. இந்த சீசனை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொன்ன அந்த நபர்கள் கூட அந்த ஷோவை பார்க்க மிக முக்கியமான காரணத்துல கானோ வினோத், விஜே பார்வதி, கம்ருதீன் இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் இதை ஏன் தெளிவா ரிஜிஸ்டர் பண்றோம்னா, இது மட்டும்தான் உண்மை மக்களே. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் சீசனே கிடையாது. கண்டஸ்டன்ஸே சரியாது. அது முழுக்க முழுக்க கண்டஸ்டன்ஸே வந்து நல்லாவே இல்லை. எங்கடா இதெல்லாம் போய் பார்க்கறது? எப்படா ஷோ போகும்? ச்சீ பார்க்க விருப்பமே இல்லடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பிக் பாஸ் ஆடியன்ஸுகள திரும்பி பார்க்க வச்ச இடத்துல கானோ வினோத்தோட நகைச்சுவை இருக்குது. அவருடைய பாடல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம கம்ருதீன், விஜே பார்வதியோட காதல் இருக்கு. அவங்களுடைய கேம் இருக்கு. அந்த பெண்ண அடிபட்டு விழுந்து எந்திரிச்சு வந்து ஸ்போர்ட்டிவா அந்த கேம் சபரிகிட்ட அடி வாங்கி கீழ விழுந்து எந்திரிச்சு வந்து ஸ்போர்ட்டிவா அத எடுத்துக்கிட்டு அந்த கேம் விளையாண்ட மொமெண்ட்டா இருக்கட்டும். குடுத்த வாய்ப்புகள வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவா பண்ண முடியுமோ, அந்த நிகழ்வுகள எல்லாமும் ஒரு கேமரா நின்றுருக்காங்க. ஒரு போட்டியாளரா வந்து எதிர்த்து எந்த இடத்துலயெல்லாம் குரல் குடுக்கணுமோ, அந்த இடத்துலலாம் வந்து விஜே பார்வதி குரல் குடுத்துருக்காங்க. ஏன் நம்ம எல்லாத்தையுமே தெளிவா சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 91 நாள் விஜே பார்வதிய சீண்டும்போது அந்த போட்டியாளர்கள் வந்து வெளிய தெரிஞ்சிருக்கிறாங்க. விஜே பார்வதி கம்ருதீனோட காதலா இருக்கட்டும், சண்டைகளா இருக்கட்டும், அவங்க தான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து அதிகப்படியான குரல் எழுப்பிட்டே இருந்தது. உங்களுக்கே தெரியும். விஜய் சேதுபதி சார் வந்து "கத்தாதீங்க பார்வதி, கத்தாதீங்க கம்ருதீன்" அப்படிங்கிற அளவுக்கு முதல் நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வாரம் அந்த கேம் ஷோவ வந்து ரன் பண்றதுக்காக அந்த ரியாலிட்டி ஷோவுக்கு மிக முக்கியமான ஒரு பேஸ்மெண்ட்டா இருந்தது கானா வினோத் அவரு, கமருதீன், விஜே பார்வதி. அவங்க 3 பேருமே இல்லன்னா, ஒரு 4, 5 வாரம் அந்த கேம நகர்த்தி இருக்கவே முடியாது. அப்ப 4, 5 வாரம் தான் அவங்க இருந்தாங்களா ப்ரோ? அதுக்கப்புறம் கேம்ல வந்து வேற எல்லா போட்டியாளர்களும் பயங்கரமா அவங்களுடைய திறமைகள காமிச்சுட்டாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறமான நிகழ்வுகள் எப்படி இருந்ததுன்னா, கானா வினோத்த போய் வம்பிழுப்பாங்க. ஆதிரை போய் வம்பிழுப்பாரு, எஃப்ஜே போய் வம்பிழுப்பாரு, தர்பூசணி போய் வம்பிழுப்பாரு. கானா வினோத்த வம்பிழுத்து இந்த 3 நபர்களும் தெரிவாங்க. இந்த பக்கம் பார்த்தா கமருதீனையும், விஜே பார்வதியும் டார்கெட் வச்சு விக்கல்ஸ் விக்ரம், சபரி, கனி அவர்கள் இப்படி ஒவ்வொருத்தருமே திவ்யா கணேஷ்லாம் டைட்டில் வின்னருங்கிறதே வந்து விஜே பார்வதியை டார்கெட் பண்ணி ட்ரிகர் பண்ணி வாய்ஸ் அவுட் பண்ணி நோண்டி விட்டு சீண்டி விட்டு அவங்க கிட்ட இருந்து வாயை பிடுங்கி அவங்கள
எதிர்த்து ஸ்கோர் பண்ணியே தான் டைட்டில் வரைக்கும் வந்தாங்க. டைட்டில் கூட வாங்குனாங்க. ஏன்னா, அது முழுக்க முழுக்க விஜே பார்வதிக்கு கிடைக்கக்கூடிய டைட்டில். இல்லன்னா, அந்த இடத்துக்கு கானா வினோத் அவருக்கு தகுதியான டைட்டில். ஏன் வந்து திவ்யா கணேஷ் கிடைச்சதுன்னா, நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோக்கள்லயும் சொல்லியிருக்கிறோம். ஆட்டநாயகர்கள் களத்தை விட்டு வெளியேறினதுக்கப்புறம், ஆடுகளத்தில இருக்கிற ஏதாவது ஒரு நாயகன், நாயகியர்கள தேர்ந்தெடுத்து இந்தாங்க கோப்பைய வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதான் அந்த பிக் பாஸ் சீசன் 9ன் கோப்பை வந்து திவ்யா கணேஷ் அவர்களுடைய கைக்கு போச்சு. ஏன்னா, அந்த இடத்துல கானா வினோத் இல்ல, விஜே பார்வதி இல்ல. இவங்க 2 பேரும் இருக்கும் பொழுது திவ்யா கணேஷ் இந்த பக்கம் வந்து கானா வினோத், விஜே பார்வதி அந்த கேம்குள்ளார இருக்கும்போது இவங்க டைட்டில் வாங்கியிருந்தாங்கன்னா, நீங்க தாங்க டைட்டில் வின்னர் அப்படின்னு நம்மளுமே வந்து கோலாகலமா அவங்கள வந்து உயர்த்தி வச்சு பேசியிருப்போம். அவங்க எல்லாருமே வெளியேறினதுக்கப்புறம். கிட்டத்தட்ட நம்ம வீடியோ ஆரம்பிச்ச காலத்துல இந்த பிக் பாஸ் சீசன் முதல் நாள்லேருந்து நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சோம். அந்த வீடியோல வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தோம். டைட்டில் வின்னர்களோட ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, கானா வினோத், கமருதீன், விஜே பார்வதி, நம்ம வந்து விக்கல்ஸ் விக்ரம், இந்த மாதிரி சபரி இப்படியான ஆட்கள் வருவாங்க அப்படிங்கும்போது வைல்ட் கார்டு என்ட்ரியிலிருந்து வந்த திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். திவ்யா கணேஷ் உள்ள வந்த உடனே பார்வதியை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்தே அவங்களுடைய திவ்யா கணேஷோட டைட்டில் எப்படி சொல்றது? அவங்க டைட்டில் நோக்குன அந்த கேம், அந்த சீரியல் எபிசோடுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவா நடிச்சு அந்த சீரியல்ல வந்து அப்படியே ஜெயிச்சு காட்டுவாங்களோ, அந்த மாதிரி தான் விஜே பார்வதியை டார்கெட் பண்ணியே வந்து முழுக்க எந்த இடத்துலலாம் அவங்கள சீண்டணுமோ அந்த இடத்துலலாம் சீண்டி அவங்க கிட்ட இருந்து வாயை பிடுங்கி நம்ம கமருதீனா இருக்கட்டும், விஜே பார்வதியா இருக்கட்டும் அப்படி ட்ரிகர் பண்ணி விட்டு அப்படி சுள்ளுன்னு சூடாகி சூடாயிட்டாண்டாங்கிற மாதிரி வார்த்தையை விட்டுருவாங்க. அப்படி வார்த்தைகள் விடும்போது அந்த இடங்கள்ல எல்லாம் கவனமா கேம் விளையாண்டு, கவனமா ஆர்கியூ பண்ணி, கவனமா அத கையாண்டு, ஒரு ஸ்கிரிப்ட கொண்டுட்டு போயி, த பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அந்த சீரியல் ஸ்கிரிப்ட கொண்டுட்டு போயி, திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து பர்ஃபெக்ட்டா அதுக்கு ஆக்ட் பண்ணி, அந்த கப்ப அழகா வெற்றி கோப்பையா வாங்கிட்டு போயிட்டாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஏன்னா, எந்த சூழ்நிலையிலும் அவங்களுடைய அந்த என்ன சொல்றது? அந்த ஆக்டிங் மாறாம கிடைத்த வாய்ப்புகள வீக்கெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர வந்து அப்படி சீண்டுவாங்க. சீண்டி அவங்களுடைய வாய்கள்ல இருந்து அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து இப்ப கமருதீன்லாம் ட்ரிகர் பண்ணி ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே மாரி விஜய் பார்வதிய ட்ரிகர் பண்ணி ஸ்கோர் பண்ணுவாங்க. முழுக்க மத்தவங்கள கிடைத்த கேப்ல எல்லாம் விளையாண்டு, ட்ரிகர் பண்ணி, அதன் மூலியமா ஸ்கோர் பண்ண ஒரு நபர் தான் திவ்யா கணேஷ். முதல்ல ஆரம்பிக்கும்போது விஜே பார்வதிய ஒரு கேமரா மக்கள் பார்க்குறாங்க. இந்த பெண் எப்படியாவது டைட்டில் வரைக்கும் வருவாடா! கண்டிப்பா இவ டைட்டில் வின் பண்ணுவாடா! இவ டைட்டில் வின் பண்ணக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குது. அப்படிங்கிற ஒரு நபரா தான் 30 நாட்கள் வந்து விஜய் பார்வதிய அப்படி கவனமா பார்த்துட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் ஆடியன்ஸ். 30 நாளைக்கு அப்புறம் ஒரு காதல் வயப்பட்டு, அதில உண்மையாவே அது பிளான்லாம் கிடையாது. அது உண்மையாவே வந்து கமருதீன் "டேய் என்கிட்ட இந்த லவ் கேம் எல்லாம் விளையாடாதடா" அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி சொல்லிட்டு இருந்த அந்த பெண், தன்னை எறியாம இந்த கமருதீனோட ஒரு அழகான ஒரு லவ் பாண்டிங்குள்ள விழுந்துடுறாங்க. அந்த இடத்திலேயே விஜய் பார்வதியோட டைட்டில் கோப்பை ஸ்லிப் ஆகுது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்களோட அந்த இந்த கப்பிள், அந்த கப்பிள், இந்த கப்பிள்ங்கிற மாரி ஒரு லவ் மொமெண்ட்லயே போயிட்டாங்க. அந்த லவ்வுல விழுகாமையோ, இல்ல லவ்வுக்கு விழுந்ததுக்கப்புறம், இனிமேல் வெளியில போய் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்டா. உன் கேம நீ பாரு, என் கேம நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதியும், கமருதீனும் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த டிசிஷன்ல மட்டும் அவங்க 2 பேரும் ஆணித்தரமா நின்றிருந்தா, இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் விஜய் பார்வதி, ரன்னர் வந்து கமருதீன் இல்ல கானா வினோத். இந்த அளவுக்கு வந்து கேம் பக்காவா போயிருக்கும். திவ்யாவெல்லாம் வந்து எப்பயே எவிக்ட் ஆகி போயிருப்பாங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடக்காம, அந்த லவ்வுல, அந்த அழகான, உண்மையான ஒரு சூப்பர் பாண்டிங்கில 2 பேருமே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு அப்பா கிடையாது. கமருதீனுக்கு அப்பா, அம்மா 2 பேருமே கிடையாது. மனசளவுல அவங்க 2 பேத்துக்கும் அந்த வீட்டுக்குள்ளார ஒரு ஆழமான, ஒரு அழகான, ஒரு தூய அன்பு கிடைச்சதுனால, அவங்களுக்கு வந்து அந்த அன்ப விட்டுட்டு வெளியில வந்து ஒரு ஒரு கோப்பைய நோக்கி நகர்த்த தெரியல. அந்த லவ்வுக்குள்ள அப்படியே விழுந்துட்டாங்க. அந்த இடத்துல விழுந்ததுக்கப்புறம் ஸ்கோர் பண்ண நபர்கள் தான் சாண்ட்ராவா இருக்கட்டும், பிரஜனா இருக்கட்டும், திவ்யா கணேஷா இருக்கட்டும். இல்லன்னா, இவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா, நம்ம போனது ஒரு ரியாலிட்டி ஷோ. இங்க கேம் மட்டும் தான் ஃபோக்கஸ் அப்படின்னு விளையாண்டுருந்தா, இந்த வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க. விஜே பார்வதி ஒரு 50 போட்டியாளர்கள உட்கார வச்சாலயும்,
எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணி பக்காவாக பேசக்கூடிய ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாது. கமருதீனும் அதுக்கு சளைச்சாலாம் கிடையாது. நின்று கமருதீனும் விஜய் பார்வதியும் கானா வினோத்தும் பேசுனாங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த மற்ற போட்டியாளர்கள் நிச்சயமாக சொல்கிறாங்க பேசக்கூட முடியாது. அந்த அளவுக்கு டேலண்ட் பர்சன் அந்த 3 பேருமே. இந்த பிக் பாஸ் சீசன் 9இன் ட்ராவலாக முழுக்க ஒரு டிஆர்பி அந்த அளவுக்கு ரைஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்த மொமெண்ட்லேயா இருக்கட்டும், 220 ப்ரோமோக்களாக இருக்கட்டும், 91 நாளாக இருக்கட்டும், இந்த 3 நபர்கள் தான் பிக் பாஸ் சீசன் 9 ரன் பண்ணுறாங்க. அப்படி மிக முக்கியமான அந்த 3 நபர்களும் பிக் பாஸ் கோலாகல கொண்டாட்ட திருவிழாவில் இருந்தாங்கன்னா இன்னும் அந்த திருவிழா கோலாகலமாக மக்கள் பயங்கரமாக இன்னும் விஜய் பார்வதியெல்லாம் அந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்டான் டிஆர்பி பயங்கர ஹைப்பில் போகும். விஜய் டிவிக்கு இந்த வீடியோ மூலிமா ஒரு விஷயத்த பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். 220 ப்ரோமோக்களுக்கு உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்த விஜய் பார்வதி, கமருதீன். விஜய் பார்வதி, கமருதீன் ரெட் கார்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி பயங்கர ஹைப்பில் போகுது. அந்த ரெட் கார்டு இஷ்யூக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் டிவியை மக்கள் எல்லாருமே கோலாகலமாக பார்க்குறாங்க. அந்த பிக் பாஸ் நிகழ்வுகள் வந்து அவ்வளவு உன்னிப்பாக கவனிக்க மிக முக்கிய காரணம் விஜய் பார்வதி, கமருதீன் 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு. அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு விஜய் பார்வதியும் கமருதீனையும் இந்த பிக் பாஸ் டீம் வந்து இன்வைட் பண்ணாங்க. அப்போ தான் வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜ் அவ்வளோ பிரம்மாண்டமான என்கேஜிங்காக இருந்தது. டிஆர்பி வந்து ஹைப்பில் போக அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு அவங்கள வந்து ப்ராப்பராக கூப்பிட்டு ஒரு சென்டாப் கொடுத்த அந்த நிகழ்வு தான் மிக முக்கிய நெருக்கமாக அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து அவ்வளோ சூப்பராக போச்சு. நீங்கள் இன்றைக்கும் வெளியில் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், டைட்டில் வின்னர்களுக்கு கிடைக்கப்பெறாத மாலையும் மரியாதையும் கோலாகல ஃபேன்ஸ் கொண்டாட்டங்களும் விஜய் பார்வதிக்கும், கமருதீனுக்கும், கானா வினோத்துக்கும் ஏன் கிடைக்குது அப்படின்னா அவங்களாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. இந்த ஷோவில் அதாவது பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் விஜய் பார்வதியை வந்து எனக்கு தெரிஞ்சு இன்வைட் பண்ணுற மாதிரி தெரியல. சப்போஸ் இன்வைட் பண்ணலைன்னா அது ஜஸ்ட் அப்படி ஒரு ஷோ அப்படி தான் கடந்து போகும். இதே விஜய் பார்வதி, கமருதீன், கானா வினோத் எல்லாருமே இருந்த நிகழ்வுகளாக இருந்தால் அது பிக் பாஸ் ஃபைனல் ஸ்டேஜை விட அந்த டைட்டில் கோப்பையை விட இந்த கொண்டாட்ட நிகழ்வு வேறு லெவலில் இருக்கும். இதில் மாற்று கருத்தே இல்லை. மக்களே, பிக் பாஸ் சீசன் 9இன் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிற அந்த நிகழ்வு எனக்கு தெரிஞ்சு ஜனவரியில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். அதில் போட்டியாளர்கள் எல்லாமே ரொம்பவே வெளியில் பிஸியாக இருந்ததுனால சரி ஓகே ஜனவரியில் வைக்கல, பிப்ரவரியில் வைப்பாங்களான்னு பார்த்தோம். பிப்ரவரி வந்து 28 நாட்களையும் கடந்துருச்சு. கம்பல்சரி மார்ச் 8 பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட ஷூட் நடக்கிறதா நம்மளுக்கு ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது மட்டுமா, 15ஆம் தேதி அந்த கோலாகல கொண்டாட்ட திருவிழாவை டெலிகாஸ்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் இருக்குதா இல்லையா அப்படின்னா குழம்பிக்க தேவையில்லை. கன்ஃபார்ம் பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிற நிகழ்வு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு த பிக் பாஸ் சீசன் 9 அப்படிங்கிற அந்த ஃபுல் 105 நாள் ட்ராவலில் 91 நாட்கள் வந்து கானா வினோத், கமருதீன், விஜய் பார்வதி அந்த 3 நபர்கள் தான் அவங்க சம்பாரிச்சுக்கிட்ட ஃபேன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்காக நின்ன அந்த மக்கள்னால தான் அந்த ஷோ போச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு மாற்று கருத்து ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பிக் பாஸ் பற்றின, விஜய் பார்வதி பற்றின, கமருதீன் பற்றின, கானா வினோத்தை பற்றின எல்லா அப்டேட்டுகளும் நம்மளோட சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.